மக்களே இப்ப நம்ம ஒரு பெரிய அமேசான் காடு மாதிரி ஒரு பெரிய புளிய மர காட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெரிய புலி பார்க்கலாம். இந்த புலி எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்ப நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறோம். அதோ அதோ அங்க இருக்கு பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. அதுதான் அதுதான் இதேதான் இதேதான் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. இப்ப அந்த புலியை நம்ம பிடிக்க போறோம். ஏதோ ஒரு மரத்துல தான் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். ஏன்னா அது நம்மளை மறைந்திருந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம கிளம்பிடலாம். மேலே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சீங்கன்னா எனக்கு தகவல் கொடு. வாங்க வாங்க வாங்க, இது பாருங்க, இந்த அடர்ந்த புதர் மாதிரி இருக்கு. எங்கேயாவது ஒரு கொட்டில் இருக்கலாம் நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியுது. பின்னாடி யாருங்க? பக்கத்துல வாங்க 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 வாங்க. இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. அருமை. ஏன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு எப்படி நம்ம அதை கேட்ச் பண்ண போறோம். வாங்க வாங்க. நீங்க பாருங்க, மேல பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க. அன்னைக்கு எப்படி நம்ம அதை பிடிச்சி ஆகணும் இப்படியே. ஏன்னா இது வந்து நிறைய ஆடுகளை சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. வாங்க 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 வாங்க. இது பாருங்க, இந்த அடர்ந்த புதர் மாதிரி இருக்கு. இது அதே மாதிரி எங்கேயாவது ஒரு கொப்புல இருக்கலாம் நினைக்கிறேன். இது கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியல. சரி வாங்க போகலாம். அன்னைக்கு எப்படி அதை கண்டுபிடிச்சி ஆகணும். மக்களே இன்னைக்கு பிடிக்கிறோம். வாங்க பிடிச்சாச்சு. இது புலி தானேங்க? அமைதி அமைதி, அமைதிக்கு மறுபெயர் தான் சாந்தி. நீ நடக்கும்போது இப்படி பூனை மாதிரி இப்படி நடங்க. சரி, எப்படி நடங்க. இந்த உடம்போட உங்க கையை ஆடக்கூடாது. இது வந்து அப்படி இப்படி அவங்களுக்கு நீங்க இத்தனை படம் பார்த்துக்கிட்டீங்க. சரி வாங்க. பின்னாடி வரீங்க, பக்கத்துல வாங்க வாங்க. மேலேயே கவர் பண்ணிக்கணும். மேலதான் கவர் பண்ணுங்க. கீழே தர தெரியல தானே? சரி சரி. கீழே கீழே கொஞ்சம் குனிஞ்சிக்கலாம். எப்படி போய் நீங்க போகலாம். அன்னைக்கு எப்படி அதை கண்டுபிடிச்சி ஆகணும்.